ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 6/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி திரியோதசி மதியம் 1:29 வரை, பின் சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி மாலை 4:40 வரை, அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு மாலை 4:40 வரை, அதன் பின் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 4:40க்கு மேஷத்திற்கு வருகிறார். சூரியன் சுக்கிரன் மேஷத்தில் இணைந்துள்ளார். சந்திரனும் இணைவதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். 4, 5, 7 கிரகங்கள் ஒன்றாக இணைவதால் நல்ல செய்தி, சுப செய்தி, திடீர் பணவரவு, தொழில் வெற்றி, தொழில் லாபம், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். புகழ் அந்தஸ்து கூடும். பொருளாதார நிலை உயரும். திருமண தடை விலகும். சுப செய்தி, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு அமர்ந்து நன்மைகள் செய்து வருகிறார். சற்றே உடல் உபாதைகள், உஷ்ண நோய்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பலவிதமான நல்ல பயன்கள் வந்து சேரும். கூட்டு தொழில் சிறக்கும். பயணங்கள் வெற்றியாகும். கல்வி கல்லூரி மாணவர்களுக்கு பலவிதமான கல்வி உதவிகள் கிட்டும். சமூக பணிகளால் பரிசும் பாராட்டும் கிடைக்கும். காணாமல் போன பொருள் கைவரும். திடீர் பயணம் மூலம் சற்று சிரமங்கள் வரும். வேலை வாய்ப்பு சிலருக்கு கிட்டும். மிதுனராசி அன்பர்களே, தடைகள் விலகும் நாளென்று. தொழிற்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் பலவிதமான நல்ல பலன்களை அள்ளித் தருகிறார். 11ஆம் இடத்தில் கிரக பலன்கள் நல்லது செய்யும். 12இல் குரு உள்ளார். பலவிதமான யோகங்களும் வந்து சேரும். வீட்டு கவலை, கடன் தொல்லை முடிவுக்கு வரும். வண்டி வாகனத்தால் லாபம் உண்டாகும். திருமணம், அதுவும் திடீர் திருமணம் செய்து கொள்வீர்கள். அதனால் குடும்பத்தில் சற்று கலகங்கள் உண்டாகும். மனைவியால் சற்று பாதிப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, விட்டு கொடுக்க மனம் வராது. பிடிவாதம் சற்று அதிகமாகும். பணத்தை விரயம் செய்வீர்கள். நண்பர்களால், பெண்களால் சற்று பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். வண்டி சம்பந்தமாக கேஸ் வழக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். 9, 10இல் ராசி அதிபதி சஞ்சாரம் கொள்வதால் தந்தையார் உடல்நிலை கவலை வரும். தொழிலில் சற்று தடுமாற்றம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், ராகு, புதன், 10இல் சூரியன் சுக்கிரன், 11இல் குரு பலவிதமான பலன்களை தருகிறார். தொழில் லாபம் பெருகும். எனினும் போதைப் பொருள்களால் தடுமாற்றம், விரைய செலவு வராமல் பார்த்து கொள்ளவும். 8இல் சனி உள்ளது. தடுமாற்றம் வரும். எனினும் வியாபார லாபம் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திராஷ்டமம் மாலை 4:40க்கு வரை உள்ளது. அதன் பின் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். தனலாபம் உண்டாகும். சீருடை அணிந்த காவல்துறை மற்றும் இராணுவம், மருத்துவம் போன்றவற்றில் பலவித நன்மைகளும் வந்து சேரும். 5 மணிக்கு மேல் நினைத்தது நடக்கும். பதவிக்கான யோகம், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும். தனலாபம், வியாபார லாபம் பெருகும். வாகன ஓட்டுநர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளென்று. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மதியம் வரை, அதாவது மாலை 4:40 வரை எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதன் பின் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனினும் கவலைப்பட வேண்டாம். உங்களது ராசியில் கேது உள்ளார். ஒரு சிலருக்கு விஷப்பூச்சிக்கடி, தோல் அலர்ஜி போன்றவை உண்டாகும். தோல் வியாதிக்காக சற்று மருத்துவ செலவு வரும். கட்டுமான பணிகள் சிறக்கும். வியாபாரம் சற்று மந்த நிலையில் காணப்படும். புதிதாக ஏதும் செய்ய வேண்டாம். வெளிநாடு செய்தி வரும். சுப செய்தியும் தனவரவும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, திருமண பேச்சு உண்டாகும். 6, 7இல் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. கலத்திர யோகம் உண்டு. மனத்தடுமாற்றம் சற்று ஏற்படும். உடல் பிரச்சனை சற்று மன வருத்தம் உண்டாக்கும். நீர் சம்பந்தமான நோய் சற்று அலட்டும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். மனைவியால் சற்று சிரமம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வியாபார லாபம், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். சட்ட பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் உபாதை சற்று மாறிவிடும்.
5ல் மீனத்தில் நல்ல பலன்களை தரும் கிரகங்கள் உள்ளதால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். கட்டிடத் தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. சந்திரமங்கல யோகம் உள்ளது. வீடு கட்டும் வேலை தடங்கலின்றி நடக்கும். புது வீடு புது இடம் வாங்கும் யோகம் உண்டு. திடீர் தனவரவு உண்டாகும். குடும்ப வழக்கு தீரும். பூர்வீக சொத்து கைவரும். ஆலய பணிகள் சிறக்கும். வியாபார லாபமும் பெருகும். ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, அதிகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் சாணத்தை குரு பார்க்கிறார். எந்த தொழில் செய்தாலும் வெற்றியும் லாபமும் உண்டாகும். புதிய தொழில்கள் செய்ய ஆலோசனை உருவாகும். உங்களிடம் பணம் பெறுவதற்காக உதவிகள் கேட்டு உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருவார்கள். கொடுத்தால் திரும்ப பெறுவது அவ்வளவு சுலபமல்ல. கவனமாக பார்த்து செய்யவும். தனலாபம், தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகும். புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத அயல்நாட்டு செய்தியால் மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய நண்பரால் தொழில் உதவி கிட்டும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் ஸ்தானம் மிக சிறப்பாக உள்ளது. 2 குடைய கிரகம் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தனஸ்தானம் மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். தடைகள் யாவும் நீங்கி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பொருளாதார நிலை உயரும். அரசு தொழில், அரசு இணைந்த வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். நிறைய பணம் எதிர்பார்த்து காரியம் செய்து கொடுப்பீர்கள். வரவு அதிகமாகும். ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். தாயாருக்கு சற்று மருத்துவ செலவு வரும். ஏற்றுமதி தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும். திடீர் தனவரவு உண்டாகும். யாராவது பணத்தை தந்துவிட்டு போவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன ஓட்டிகளுக்கு பணவரவு, திடீர் பரிசுகள் கிடைக்கும். பிள்ளை வழி அயல் நாட்டு பணம் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் செல்வீர்கள். கல்வியில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கல்வி உதவித்தொகையும் வந்து சேரும். பலராலும் பாராட்டையும் பரிசையும் பெறுவீர்கள். உயர் கல்விக்காக வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, சந்தோஷமான நாளாக இன்று அமையும். மனைவியால் ஏற்பட்ட கலகம் நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் திருமணம் செய்வீர்கள். காதல் கைகூடும். புதிய மனை வீடு வாங்குவீர்கள். 5, 9, 4, 7 2 குடைய கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய யோகம். 2, 9 உடையவர் செவ்வாய். தனலாபம், பூமி லாபம், பதவி உயர்வு போன்றவற்றை தருவார். 4, 7 குடையவர் புதன். கல்வி மேன்மை, இயந்திர பொருள்களால் லாபம், மின்சார பொருள்களால் லாபம், வங்கி துறையில் போன்றவற்றிற்கு லாபமும் மேன்மையும் உயர் பதவியும் கிட்டும். 5 குடையவர் சந்திரன். பூர்வ புண்ணியஸ்தானம். பெரியவர்களின் ஆசையும் நன்மையும் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கல்லூரி கல்வியில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். மருத்துவ கல்லூரி படிப்பிற்கான யோகமும் உண்டாகும். அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிட்டும். பலவிதமான நன்மைகளும் தன லாபமும் மீனராசிக்கு கிடைக்கும். இறைவனின் அருளால் அனைவருக்கும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.